நம்ம இலக்கியாவும் இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது தெரியாம விரல் மேல அதாவது வாய் மேல விரல வச்சுட்டு வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பைரவி உள்ள என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா, "ஏய் இலக்கியா உன்ன இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக தான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீ பாரு. நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவ." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி 2 பேருமா சேர்ந்து நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணி இலக்கியா சாப்பிட்ட அதாவது இலக்கியா குடிச்ச ஒரு காஃபில வந்து பார்த்தீங்கன்னா விஷத்த கலந்து குடுத்துடுறாங்க. கடைசியில நம்ம இலக்கியாவும் அந்த ஒரு விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில வந்து இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கும், இந்த அஞ்சலிக்கும் சுத்தமா மனசாட்சியும் இல்ல, மனசும் இல்ல, ஏன் மண்டையில மூளையும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்காங்க. அதாவது 5க்கும் 10க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நிலைமை ஆயி போயிடுச்சு. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த ரஞ்சிதா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அ அஞ்சலியும், இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து தப்பு தப்பான காரியங்கள் எல்லாமே செஞ்சு தப்பு தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மாட்டிக்கிட்டு, எக்கு தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜெயிலுக்கு போக போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க காரியம் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அஞ்சலிய பத்தியும் நல்லாவே தெரியும். எதுனா ஒரு பிரச்சனை அப்டின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கழண்டுட்டு ஓடிருவா. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நடக்க போகுது. இந்த பைரவி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியாவும், கௌதம் தான் காப்பாத்தணும் அப்டின்ற நெலைமையும் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றது தெரியாம ஆரம்பத்துல முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியும், அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு அவள அந்த வீட்ட விட்டு கௌதம விட்டு விரட்டுறது மிகப்பெரிய கஷ்டம். அதனால அவள இந்த உலகத்த விட்டு அனுப்பிச்சிடலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஏன்னா, இப்ப வேற வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லவங்க வேஷம்லாம் போட்டுருக்கீங்க. அப்போ விஷம் குடுத்தா தப்பே கிடையாது. கெட்டவங்க விஷம் குடுத்தா தான் தப்பு. நல்லவங்க விஷம் குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு கிடையாது. ஈஸியா தப்பிச்சிடலாம். அப்படின்ற மாரி முடிவு பண்ணி கடைசியில நம்ம இலக்கியா சாப்பிட்ட அந்த காஃபில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஷத்த கலந்து குடுத்துறாங்க. நம்ம இலக்கியமும் அது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மயக்கம் போட்டு விழுந்து வாயிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இலக்கியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பரலோகம் போட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லோகத்த ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, இவங்க இவ்ளோ பெரிய ஃப்ராட் தனத்தையும், இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியில நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறதுக்காக போராடி, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து, இன்னும் பல சம்பவங்கள் வந்து சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் சரியான ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, காத்துட்டு இருக்குது. ஏன்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே அதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்களோட சுயரூபம் தெரிய வந்து நம்ம மல்லிய கொல்ல பார்த்து அதாவது நம்ம இலக்கியாவ கொல்ல பார்த்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.